நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். ஜெபம் என்பது நமக்கும் ஆண்டவருக்கும் இடையிலான ஒரு சக்தி வாய்ந்த இணைப்பு பாலமாக இருக்கிறது. இது வெறுமனே வார்த்தைகளை பேசுவது இல்லை, இது ஒரு உன்னதமான அனுபவமாகும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சிருஷ்டிகர்த்தரை நோக்கி பேசும் வார்த்தைகள் ஜெபதூபங்களாய் தேவனுடைய சந்நிதியை எட்டுகிறது. ஜெபத்தின் மூலம் நமது அன்பு, நன்றியுணர்வு மற்றும் நாம் அவரையே சார்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்துகின்றோம். அதே நேரத்தில் தேவனுடைய அன்பின் வழிகாட்டுதல், பலன் மற்றும் சமாதானத்தையும் இந்த ஜெபத்தின் மூலமாகவே அடைகின்றோம். மேலும் ஜெபம் நம்முடைய இருதயங்களை தேவனுடைய சித்தத்தில் இணைத்து அவர் எப்பொழுதும் நம்மை ஆளுகை செய்யும்படி அழைக்கின்றது. அவரது ஞானம், வல்லமை போன்றவைகளை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு உதவுகிறது. நாம் மகிழ்ச்சியுடன் இருக்கும் பொழுது ஜெபமானது துதியின் வெளிப்பாடாகவும், போராட்டமான காலங்களிலோ அது விசுவாசத்தின் உயிர் நாடியாகவும் இருக்கிறது. ஜெபம் கிறிஸ்துவை மையமாக கொண்ட வாழ்க்கையை வாழ மிகவும் அவசியமாக இருக்கிறது. இந்த புதிய ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே ஜெபத்தில் உறுதியாக தரித்திருப்போம். தேவனுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்துவோம். பரலோக தகப்பனே, இரக்கங்களின் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எப்பொழுதும் எங்களுடைய ஜெபத்தை கேட்கிறவராக இருப்பதற்காக உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் எல்லாவிதமான சூழ்நிலையிலும் உம்முடன் இணைவதற்கான சிறந்த வழியாக ஜெபம் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஜெபம் எங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறும்படி உதவி செய்யும். நாங்கள் கடமைக்காகவோ அல்லது சடங்காச்சாரமாகவோ ஜெபிக்கிறவர்களாக இராமல் முழு உள்ளத்துடன் சமூகத்துக்கு வர கிருபை தாரும். எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தருகின்றீர் என்றும், நாங்கள் அறிந்திராத பாதையில் எங்களை கரம் பிடித்து நடத்துகின்றீர் என்றும் உணர்ந்து விசுவாசத்துடன் ஜெபம் பண்ணுகிறவர்களாக இருக்கும்படி போதித்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.